ஸோ கண்டிப்பாக ட்ரேட் பண்ணி ஆகணும் அப்படின்னா தூபேவே விட்டு கொடுக்கறது ஒன்று ஓகே தான். தூபே போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாண்டியா அதை ரீப்ளேஸ் பண்ணிடுவார் நம்ம நம்புகிறோம். அதே மாதிரி தூபேக்கு பதிலாக யாரை கொடுப்பீங்கன்னு கேட்டால் என்ன ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து முன் வைப்பீங்க? கண்டிப்பாக அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த சர்வேவே ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்ம ஆயுஷ் மாத்திரவே 1 டவுன் தான் இறக்குறோம். பட் ஆனால் இந்த வருஷம் நம்மளுக்கு பெரிய ஃப்ளாப்பே என்ன அப்படின்னா அந்த ஓப்பனிங் 2 பேர். ஸோ அதாவது ருத்ராஜா இருக்கட்டும், சஞ்சு சாம்சனா இருக்கட்டும். மேபி இந்த வருஷம் நம்ம ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஓப்பனர், அதாவது ஒரு நல்ல ஃபாரின் ஓப்பனர் எடுக்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு 1 டவுன்ல மேபி சஞ்சு இல்லைன்னா ருத்ராஜை நம்ம இறக்கி விட்டுருக்கலாம். ஸோ இங்கே கண்டிப்பாக தூபேவோ ஆயுஷ் மாத்திரவோ நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்பட மாட்டாங்க. ஏன்னா தூபேக்கு பதிலாக ஹர்திக் பாண்டியா வந்தால் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா அவர் போலிங்கும் தொடர்ந்து போடுறாரு, பேட்டிங்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்சிஸ்டண்டாக ஒரு 30 ரன்ஸ் அடிச்சுட்டு இருக்கா. ஸோ தூபே இந்த வருஷம் ஃபுல் சொதப்பல், இந்த வருஷம் இல்லை லாஸ்ட் இயர்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பெரிய ஃப்ளாப்பாக தான் இருந்திருக்காரு தூபே. ஸோ கண்டிப்பாக தூபேவும் ஆயுஷ் மாத்திரவும் அம்ஸ்டாலே எனக்கு தெரிஞ்சு இந்த ஓவரால் பிளேயிங் லெவனை நம்ம கொஞ்சம் செட் பண்ண முடியும். ஏன்னா உர்வில் பட்டேல் இருக்காரு பேக்கப்ல. அதே மாதிரி இந்த வருஷம் ஆக்ஷன்ல நம்ம சொன்ன மாதிரி தான் ஃபாரின் பிளேயர்ஸை வந்து நம்ம சரியா பிக் பண்ணல. இந்த வருஷம் கொஞ்சம் பெட்டரான ஃபாரின் பிளேயர்ஸ், ஏன்னா கண்டிப்பா இந்த வருஷம் நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ் நல்ல பிளேயர்ஸ் ஆக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய டீம்ல இருந்து வெளியேற்றப்படும் மார்க்ராமா இருக்கட்டும், இந்த மாதிரி மில்லரா இருக்கட்டும், இந்த மாதிரி முக்கியமான பிளேயர்ஸ் வந்து ஆக்ஷன்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால சிஎஸ்கேக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னே நம்ம சொல்லலாம். ஓகே, சரியான முடிவு தான் அப்படின்னு லிவியும் தவறான முடிவு அப்படின்னு சொல்லி அகிலனும் சொல்றாரு. இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா மாறிட்டு இருக்கு. ஸோ சிஎஸ்கே ட்ரேட் வந்து நல்லதா கெட்டதா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஃபைனலாக ஒரே ஒரு ஒன் வேர்ட் ஆன்சர் தான் அப்படின்னு, ஒருவேளை மாற்றம் வேண்டாம் அப்படின்னு சிஎஸ்கே எடுத்த முடிவு சரியா இருக்குமா? அதான் ட்ரேடே வேணாப்பா நீங்க இப்படி கேட்டீங்கன்னா எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா. அதாவது மேபி நம்ம ஆக்ஷன்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரேட் வேணாம் தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஆனா இல்லைன்னா ட்ரேட் பண்றதும் பெட்டர் அப்படின்னு தான். ஏன்னா சிஎஸ்கே யோசிச்சு ஆகணும், நம்மளுக்கு பேக்கப்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன்ல போனா வந்து நம்ம அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டோம், அதுக்கு ட்ரேடே பெட்டர்ன்னு. ஆமா, ஏன்னா சஞ்சு சாம்சன் வந்து நம்ம ரொம்ப வஸ்டான ட்ரேடுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சஞ்சு சாம்சன் இந்த வருஷம் நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு தான். ஸோ அதுமே ஹர்திக் பாண்டியா எனக்கு தெரிஞ்சு மேபி நீங்க மற்ற பிளேயர்ஸ் யாராவது மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து எடுக்கிறீங்கன்னா இந்த ட்ரேட் வேஸ்ட்னு சொல்லலாம். ஆனால் ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு பிளேயர் எடுக்கும்போது இன்னும் ஒரு 5 இயர்ஸ், அதாவது ஒரு 5 இயர்ஸ்க்கு இந்த டீமை இன்னும் மிடில் ஆர்டர்ல பயங்கர ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல வச்சுக்கிற ஒரு பிளேயர். மேபி அகிலன் சொன்ன மாதிரி அவரை கேப்டன் ஆக்குறது கூட வந்து ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குன்னு தான் சொன்னேன். ஏன்னா தோனிக்கு வந்து ஹர்திக் பாண்டியாவை ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பா 2 பேரும் நிறைய ஆலோசனை எடுத்து இந்த டீமை அடுத்த வருஷமாவது அந்த கப்பு கிட்ட கொண்டு போவாங்க நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ டைம் ஆயிடுச்சு. 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நிச்சயமா அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் நாளைக்கு தெரிஞ்சிடும், இல்லை நாளைக்குள்ள இந்த ஒரு வாரத்துக்குள்ள அவங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரேடை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த ட்ரேட் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க. இன்னைக்கு மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்ச். குஜராத்தா ஆர்சிபியா